அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. குமுதம் பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 18/8/2024. நாளெல்லாம் திருநாளே 18/8/2024. இன்று ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 2ஆம் நாள். இன்றைய திதி சதுர்தசி, மறுநாள் அதிகாலை 3:05 வரை, பின்னர் பௌர்ணமி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் காலை 10:05 மணி வரை, பின்னர் திருவோணம். யோகம் நாள் முழுதும் அமிர்த யோகம். இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். சந்திராஷ்டமம் நாள் முழுதும் மிதுனம் ராசிக்கு. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை, பரிகாரம் வெள்ளம். கரணம் கரஜை வனிஜை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. இன்றைய சிராத திதி திதி சூன்யம். இன்றைய விசேஷம் கரிநாள், சிரவண விரதம். நம்மளுடைய குமுத பக்தி நேயர்களுக்கு தினம் ஒரு தகவல் அப்படின்றது ஒரு அற்புதமான தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு பெரும்பாலும் அன்பர்களுக்கு 30 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு திருமணம் ஆகாமல் பல வகையில் தடைகளை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கு. இதுக்கு அந்த கோயிலுக்கு போகலாமா, இந்த கோயிலில் போய் பரிகாரம் செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, நிறைய குழப்பங்கள் நிறைய பரிகாரம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அவர்கள் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் என்ன கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமையில் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பாத பூஜை பண்ணிங்கனாவே போதும். மிக விரைவில் திருமணம் நடைபெறக்கூடிய யோகம் அமைப்பார்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சு கொடுக்கும். அதனால் லேட் மேரேஜ் ஆகிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யுங்க, கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத சொல்லி 12 ராசி நேயர்களுக்கு இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பற்றி பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இன்றைய நாட்களில் பல வகையில் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்து கொடுத்தாலும் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் தான் சில தொந்தரவு பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்களில் இருக்கின்றது. அதே போல் இன்றைய நாட்களில் தூரத்து பயணத்தை தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார உயர்வுக்கான புதிய திட்டங்களை திட்டமிட்டு பல வகையில் வெற்றியும் முன்னேற்றத்தையும் உற்சாகத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இன்றைக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கௌரவமும் கூடக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கிறது. காவல்துறையில் இருப்பவர்களும் அரசியல் துறையில் இருப்பவர்களும் அரசாங்க துறையில் இருப்பவர்களும் அரசு ஊழியராக இருப்பவர்களுக்கு எல்லாமே இன்னைக்கு நல்ல புகழ் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது அப்படின்றது மனதில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாட்களில் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொள்கை உங்கள் மனதிற்கு ஒரு தன்னம்பிக்கை உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக இன்ப சுற்றுலா சென்று மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. கூட்டு முயற்சியின் மூலமாக பல சாதனைகள் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு உதாரணம் இன்றைய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கை எண்ணத்தோடு கொண்டவர்கள் எல்லாருமே இன்றைக்கி புதிய வழிபாதையில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான முறையில் அமைச்சு கொடுக்கறதுக்கான உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்தும் போது பல வெற்றிகள் உங்களுக்கு குமியக்கூடிய நாட்களாக இருக்கிறது. மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சியும் புதிய முயற்சியில் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகமான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது. வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற ஒரு அனுபவ பாடத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகி இருக்கிறது என்பதனை மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். கடகராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் மனதிற்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருந்தாலும் கவலைகள் மனசுக்குள்ளார படபடப்பும் பயமும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கின்றது. பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைவதற்கான புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய நாட்களாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ஆனால் இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைவதற்கான பல தோல்விகள் ஏற்படுத்தி கொடுக்கறனால கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. பெண்களுக்கு உடல் உபாதைகள் தொந்தரவு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்களுக்கு பணத்தட்டுப்பாட்டு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்களுக்கு ஞாபக மறதி அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் வராகி அம்மனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்புத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் புதிய நட்புகள் மூலம் மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. பொருளாதார உயர்வுகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் அமைப்பாற்றில் இருக்கிறது. ஐடி துறையில் இருப்பவர்களுக்கும் கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் புகழ் கூடக்கூடிய நாளாகவும் இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்புத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசி நேயர்களே, இன்று உங்கள் புகழ் பாராட்டுகள் நிறைய குவியக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பொதுவாக இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எதை நாம் ஆரம்ப காலகட்டத்தில் செஞ்சு நமக்கு வெற்றி கொடுக்கல, புகழ் கிடைக்கல, அதுக்குரிய மதிப்பு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் பழைய வெற்றிகள் எல்லாமே இன்றைய நாட்கள் உங்களுக்கு பேசப்படும் பொருளாக இன்றைக்கு அமையப்பட இருக்கின்றது. புதிய பொறுப்புகள் எல்லாம் தேடி அமைச்சு கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்கள், ஐடி துறையில் இருப்பவர்கள், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்கள் எல்லாம் நல்ல லாபத்தையும் வளர்ச்சியும், வேலையில்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், பெண்களுக்கு ஒரு அமோகமான ஒரு நாட்களாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்றது மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்புத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இருக்கிறது. சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பாதைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு விஷயங்கள், காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது இன்றைய இருக்கிறது. ஜவுளித்துறையில் இருப்பவர்களுக்கும், கட்டிட தொழிலில் இருப்பவர்களுக்கும், ஓட்டல் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கனாலும் ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டு இருக்குது. உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. தூக்கம் கெட்டு நீங்கள் பயணத்தை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்வது சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமைப்பாற்றல் அமோகமான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு செய்திகள், வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு பல வகையில் வெற்றி, மகிழ்ச்சி, உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை சிந்தித்து செயல்படுத்தி பல வகையில் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூட்சமத்தை அறிந்து கொண்டு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமோகமான நாட்களாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. விவசாயத்தில் இருப்பவர்கள் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, வெற்றி, லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்புத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தை, வளர்ச்சி, உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகியிருக்கிறது. பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் கொள்கை கொண்டவர்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும், உற்சாகத்தை உத்வேகத்தோடு முன்னேற்றத்தை அடையக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் பேச்சினால் தேவையில்லாத சங்கடங்கள், தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் மருத்துவமனை செலவுகள் மனதிற்கு ஒரு பயத்தையும் பதற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வயதில் மூத்தவர்கள் இருப்பவர்களை பேச்சில் கேட்டு செயல்படுத்துவதன் மூலமாக பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பணத்தட்டுப்பாட்டு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கனால சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு போராட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தில் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். திடீர் இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வோம் அப்படின்ற ஒரு கொள்கையும் எண்ணமும் மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. பொதுவாக இன்றைய நாட்களில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தி கொள்வதும் பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பள்ளி குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியும் புத்தி குறுமிகளும் அறிவு குறுமிகளும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் பல வகையில் பல கோணத்தில் உங்களுக்கு வெற்றி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தில் பல வகையில் பல கோணத்தில் முன்னேற்றத்தையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு வெற்றி முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு அமோகமான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் எதை செய்தால் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் எதை செய்வதாகவும் சிந்தித்து செயல்படுத்தினால் மட்டுமே இன்றைய நாட்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பொதுவாக இன்னைக்கு உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு பல போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. பொதுவாக இன்றைய நாட்களில் தூரத்த பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. வாக்குறுதி கொடுப்பதும் ஜாமீன் போடுவதெல்லாம் இன்றைய நாட்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றது இருக்கிறது. வண்டி வாகனத்தினால எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கனால ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்து மனதிற்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன். நன்றி. ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.